சுதந்தரிக்க தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் பரிசுத்தம் என்ற தலைப்பில் நாம் தியானித்து கொண்டு இருக்கின்றோம். கடந்த வாரம் தேவனுடைய கட்டளையில் மறைந்து கிடக்கக்கூடிய பரிசுத்தத்தை பார்த்தோம். தேவன் மீது வைக்கும் விசுவாசத்தில் மறைந்து கிடக்கிற பரிசுத்தத்தை குறித்து பார்த்தோம். இன்றைய தினம் தேவனுடைய அன்பில் உள்ள பரிசுத்தத்தை தியானிக்க போகின்றோம். ஆண்டவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் என்பது நாம் நினைப்பது போல் அல்ல. அவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. அந்த வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறதற்காக தான் தேவன் இந்த தேவ செய்தியை நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். பிலிப்பியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவருடைய நிரந்தர குடியிருப்பு என்பது பரலோகம்தான். அந்த பரலோக குடியிருப்புக்காக தான் கர்த்தர் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டே வருகிறார். இந்த உலகத்தில் உள்ள வீடுங்கிறது ஒரு நிரந்தரமானது இல்லை. பரலோகத்தில் நமக்கு ஒரு வீடு இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலும் எழுதியிருக்கிறார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது 5வது வசனங்கள். பூமிக்குரிய கூடாரம் ஆகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கை வேலையல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. இதற்கு நம்மளை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவன். இந்த பூமிக்குரிய கூடாரமாக இந்த வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு நம்மளுக்கு பரலோகத்தில் உண்டென்று அறிந்திருக்கிறோம் என்று எழுதியிருக்கிறார். அங்கு போகிறதற்காக தான் தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தங்கள் உண்டு. பரிசுத்தம் இல்லாம ஒருவரும் அங்க போக முடியாது. எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 14வது வசனம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. நல்ல கவனிங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் அங்கு போக முடியாது. யாவரோடும் சமாதானமாய் இருக்க நாடுங்கள். அதுல பரிசுத்தம் இருக்குதா? அப்படி யாவரோடும் சமாதானமாய் இருக்கணும்னா அதற்கு அன்பு வேண்டுமே. கட்டளையிலே மறைந்திருக்கிற பரிசுத்தத்தை பார்த்தோம். விசுவாசத்தில் மறைந்திருக்கிற பரிசுத்தத்தை பார்த்தோம். அவருடைய அன்புல எப்படிப்பட்ட பரிசுத்தம் இருக்கிறது அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கு எழுதினதான சுவிசேஷம் 12வது அதிகாரம்
28 முதல் 34 வரை வாசிக்க கேட்போம். வேத பாரகரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டான். ஆண்டவரிடத்தில் கேட்கிறான். கற்பனைகள், தேவனுடைய கட்டளைகள் அத்தனையிலையும் பிரதானமானது, முதல் தரமானது எது என்று கேட்கிறான். வாசிப்போம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. பிரதான கற்பனைன்னு சொன்னா நம்பர் 1, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு முழு பலத்தோடு அன்பு கூறுகிறதுன்னு சொல்றாரு. எல்லாம் கவனிங்க. அவரிடத்துல அன்பு கூர்ந்தால் மட்டுமே எல்லா கற்பனைக்குள்ளேயும் நம்ம போக முடியும். அதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனைன்னு சொல்றாரு. வாசிப்போம். இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதை ஆண்டவர் சொல்லுகிறாரு. ஈக்குவல் டு தட் கமாண்ட்மெண்ட். இதற்கு ஒப்பாய் இருக்கிற கற்பனை. அப்ப அதுவும் பிரதான கற்பனையில் வருகிறது. உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல அர்த்தம் என்ன? உன்னை கிள்ளுனா உனக்கு வலிக்கும். அதே மாதிரி இன்னொருத்தனை கிள்ளுனாலும் வலிக்குங்கிறது தெரியணும். எல்லாம் கவனிக்க வேண்டாம். வாசிப்போம். இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். அதற்கு வேத பாரகன், சரிதான் போதகரே, நீ சொன்னது சத்தியம். ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகன முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாய் இருக்கிறது என்றான். அவன் அதை அறிந்து வைத்திருக்கிறான். சர்வாங்க தகன பலியை காட்டிலும் அது முக்கியமானது சொல்றான். வாசிப்போம். அவன் விவேகமாய் உத்தரவு சொன்னதை இயேசு கண்டு, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்றார். நல்லா கவனிக்க வேண்டாம். அவன் விவேகமாய் உத்தரவு சொன்னதை கண்டு, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல, நீ பக்கத்துல வந்துட்ட, உள்ள போகணும்னா தெரிஞ்சு வச்சிருக்கிறியே, அதன்படி நடங்கிறாரு. அதை தெரிந்து வைத்திருக்கிறாயே. அப்போ பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகிறதற்கு எல்லா கற்பனையிலும் முதல் தரமான கற்பனை தேவனிடத்திலும் மனிதர்களிடத்திலும் காட்டுகிற அன்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரோமரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். நல்லா கவனிங்க. பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான்.
தேவனுடைய கட்டளைகள் அத்தனையும் நிறைவேற்றுகிறான் அர்த்தமா. ஏன் அப்படி சொல்லுகிறாரு? வாசிப்போம். எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறு எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது. ஆண்டுடைய கற்பனைகள் எல்லாவற்றையும் சொல்றாரு. வரிசையா சொல்லிட்டு என்கிற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனையும், மீதியுள்ள அத்தனை கற்பனைகளும், உன்னிடத்தில் அன்பு கூறுவதில் பிறனிடத்தில் அன்பு கூறுவாய், அந்த ஒரே வார்த்தை தொகையாய் அடங்கி இருக்கிறது. அன்பு கூறுகிறவன் விபச்சாரம் செய்ய மாட்டான். அன்பு கூறுகிறவன் கொலை செய்ய மாட்டான். அன்பு கூறுகிறவன் களவு செய்ய மாட்டான். அன்பு கூறுகிறவன் பொய் சாட்சி சொல்ல மாட்டான். அன்பு கூறுகிறவன் இச்சிக்க மாட்டான். பெத்த மகளை பார்த்தாவது, கூட பிறந்த சகோதரியை பார்த்தாவது எவனுக்காவது இச்சை வருமா? அன்புங்கிறது அதே மாதிரிதான். மற்ற பெண்களை பார்க்கும் பொழுது சகோதரியாக, தாயாக பார்க்க தோன்றும். நல்லா கவனிக்க வேண்டாம். அதனாலதான் அவன் சொல்றான், அந்த அன்பு இருந்த அந்த பாவம் செய்ய முடியாது. அன்பு இருந்ததுன்னா உனக்குள்ள பொறாமையே வராது. ஒருத்த நல்லா இருக்கிறத பார்த்து உனக்குள்ள பொறாம வராது, சந்தோஷம்தான் வரும். ஏன் பொறாம? அன்பு இல்லை. ஏன் இச்சை? அன்பு இல்லை. ரோமர் 13:10 அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாயிருக்கிறது. அன்பு பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஒரு நாளும் தீமை செய்யாதுங்க. நல்லா கவனிக்க வேண்டாம். அன்பு இருந்தா யாருக்கு விரோதமாயும் பேச முடியாது. மற்றவர்கள் பேசுறதையும் அது கேட்க சொல்லாது. அன்பு மட்டுமே உன்னை பரிசுத்தத்துக்குள்ள நடத்தும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து அந்த அன்பை பற்றி கற்பனைகள் எல்லாவற்றிலும் பிரதான கற்பனை சொல்றாரு. ரோமரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 7வது வசனமோ 12வது வசனமோ, ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே, பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நாம் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. நல்ல கவனிங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நியாயப்பிரமாணம் உனக்கு பரிசுத்தத்தை சொல்லிக் கொடுக்குங்கிறான். நியாயப்பிரமாணம் இல்லைன்னா இச்சை பாவனே தெரியாது.
அந்த நியாயப்பிரமாணம் தான் இச்சியாதிருப்பாயாகன்னு சொல்லி கொடுக்குது. பன்னெண்டாவது வசனம், ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் என்று சொன்னால் நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிற அன்பு எவ்வளவு பரிசுத்தம், நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒன்று தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. தன்னை ஒரு ஆழத்துக்குள்ள சொல்லிக் கொடுக்கிறார். கற்பனையின் பொருள், கற்பனைன்னு சொன்ன கட்டளை, சுத்தமான இருதயத்திலும் நல் மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கிற அன்பா. அப்படின்னா ரட்சிப்பே அந்த அன்புல தான் இருக்குன்னு அர்த்தம். அன்பு இல்லைன்னா ரட்சிப்பு இல்லை. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். 9வது வசனத்தில் இருந்து 11வது வசனம் வரை எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தருக்கும் சீர்கெட்டவர்களுக்கும் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும் கொலை பாதகருக்கும் வேசி கள்ளருக்கும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷனை திருடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் நித்யானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடையாய் இருக்கிற மற்றெந்த செய்கைக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, அதாவது கட்டளைகள் நீதிமானுக்கு அல்ல பாவிகளுக்குன்னு சொல்றாரு. ஒரு பாவிய நீதிமான மாத்துறதே கற்பனைகள் தான், நியாயப்பிரமாணம் தான். நல்ல கவனிங்க, ஒரு பாவிய நீதிமானாக்குறது கற்பனைகள் கட்டளைகள் தான். அப்ப அந்த கற்பனைகள் கட்டளைகள் நியாயப்பிரமாணத்துக்கு பிரதானமா இருக்கிறது அன்புன்னு சொன்னா யோசித்து பார்க்கணும். அந்த அன்பு எப்படிப்பட்ட நியாயப்பிரமாணம், அதுல எப்படிப்பட்ட பரிசுத்தம் இருக்கிறது. 1 பேதுருவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பு சகல பாவங்களையும், எல்லா பாவங்களையும், சகல பாவங்களை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 12வது வசனம். பகை விரோதங்களை எழுப்போம், அன்போ சகல பாவங்களையும் மூடும். மூடும்னா என்ன அர்த்தம்? What does it mean? அன்பு காட்டி கொடுக்காது, மற்றவர்களுடைய தப்ப வெளியில சொல்லாது, மறைக்காது.
இவன் இந்த தப்பு செஞ்சிட்டான், இவன் இந்த தப்பு செஞ்சிட்டா. அதை 4 பேர்கிட்ட போய் சொல்லவே சொல்லாது. அதுக்கு உதாரணம் வேதத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 18வது 19வது வசனங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் பரிசுத்த ஆவியில கர்ப்பவதியானாள். வெளி உலகத்துக்கு யாருக்குமே தெரியாது. அவளை திருமணம் செய்யும்படியாக நிச்சயிக்கப்பட்டிருக்கிற யோசேப்புக்கு அது தெரிய வருகிறது, அவ கர்ப்பவதின்னு. ஆனா பரிசுத்தாவிங்கிறது அவனுக்கு தெரியாது. வாசிப்போம். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். நல்ல கவனிங்க. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் தள்ளிவிட யோசனை. அதனாலதான் அவன் நீதிமான் சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் அவன் நீதிமான். நீதிமான் சொன்னா பரிசுத்தவான் அர்த்தம். பரிசுத்தவான்னா யாரு? அன்புள்ளவன் தான் பரிசுத்தவான். நல்ல கவனிங்க. தீமை செய்யவே மாட்டான், யாரையும் கடுத்து பேச மாட்டான். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அவன் பரிசுத்தவான், அவன் அன்புள்ளவன். அவன் ரகசியமா தள்ளிவிட மனசா இருந்தனாலதான் கர்த்தர் தூதனை அனுப்பி அவனுக்கு சொல்றான், அது பரிசுத்தாவினால கப்பந்தரிக்கப்பட்டிருக்கா. அவ ஒரு குமாரனை பெறுவா, இயேசுன்னு பேர் வை. அவர் ஜனங்களுடைய எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்கிறவர். ரோமரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 9வது வசனம். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. Have you ever heard hypocritical love? கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுயநலத்துக்காக அதிக அன்பு இருக்கிறது மாதிரி நடிக்கிறவங்க தான். எல்லாம் கவனிங்க. There are people சுயநலத்துக்காக தாங்க மேல வரணும், தாங்க ஸ்தானத்தை பிடிக்கணும், எப்படி மற்றவர்களை கவர்ந்து கொள்ளுகிறது. அன்பே இருக்காது. ஆனா அன்பு இருக்கிறவனை விட அதிகமா அன்பு இருக்கிறது மாதிரி நடிப்பாங்க. அதுக்கு இயேசு கிறிஸ்து அழகா சொல்லுவாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம்
23வது அதிகாரம் 27வது 28வது வசனங்கள். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. மாயக்காரர்னு சொல்றாரு. ஹிப்போக்ரட்ஸ் அர்த்தம் ஆங்கிலத்தில். they only know the hypocrisy. ரொம்ப அழகா சொல்லுவார். வாசிப்போம். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பா இருக்கிறீர்கள், அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும். நல்ல கல்லறைய வெள்ளை அடிச்சு, எழுத்துல எல்லாம் பெயிண்ட் அடிச்சு, மாலை போட்டு, மெழுகுத்திரி கொளுத்தி, கல்லறையை அப்படி டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பாங்களா. வாசிப்போம். உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள். மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும். ஆண்டவர் சொன்னாரு, வேத பாரகரையும் பரிசேயரையும் சொன்னாரு. இதே கேட்டகரியில தான் லவ்வும் வருது. ஹிப்போக்ரட்டிக்கல் லவ், அதுவும் வேதத்தில் இருக்கு. சுயநலத்துக்காக அன்பு இருக்கிறது மாதிரி நடிக்கிறது, அதையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். 2 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை வாசிக்க கேட்போம். இதற்கு பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் ஓட 50 சேவகரையும் சம்பாதித்தான். மேலும் அப்சலோம் காலை தோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்திலே நின்று கொண்டு, எவனாகிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்திரமாய் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக போகும் பொழுது அவனை அடைத்து, நீ எந்த ஊரான் என்று கேட்பான். அவன், உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்று கடத்த இன்ன ஊரான் என்றால், அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமுமாயிருக்கிறது, ஆனாலும் ராஜாவினிடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான். அந்த ராஜா யாரு? அவனுடைய அப்பன். அப்பனுக்கு விரோதமா நடிக்கிறான், சுயநலத்தினால, ஸ்தானத்துக்கு வரணுங்கிறதுக்காக, அன்பு இருக்கிறது மாதிரி நடிக்கிறது. வாசிப்போம். பின்னும் அப்சலோம், வழக்கு வியாஜியம் உள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து, நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாயிருக்கும் என்பான். எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது, எவனாவது ஒருவன் அவனை வணங்க வரும் பொழுது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். என்னது? இப்படி நடிப்பு பார்த்துருக்கீங்களா? உண்மையான அன்பு காட்டுறவனுக்கு கூட இது தெரியாதுயா. உண்மையான அன்பு காட்டுறவனுக்கு கூட இது தெரியாது. This is called hypocritical love. மாயமாலமான உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக எழுதி வைத்திருக்கிறாரே, அது இருதயத்திலிருந்து வரக்கூடியதா. வாசிப்போம். இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்து இஸ்ரவேல் மனுஷனுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். அன்பு இருக்கிறது மாதிரியே நடிக்கிறான்.
ஆண்டவர் பார்த்துட்டு இருப்பாருங்கிறது அவனுக்கு தெரியாது. நடிக்கிறவங்களுடைய கதையை எப்படி முடிப்பார் தெரியுமா? 2 சாமுவேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 9வது 10வது வசனங்கள். அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்ப்பட்டான். அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும்போது அந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலிய மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலிய மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். அவன் ஏறி இருந்த கோவேறு கழுதை அப்பாலே போயிற்று. கழுத போயிருச்சு. இவன் கழுத்து மாட்டப்பட்டு தொங்கிக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவர் ஒருத்தர் பாப்பாருன்னு தெரியாதே. கர்த்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாருன்னு தெரியாதே. 14வது 15வது வசனம். ஆதலால் யோவாப், நான் இப்படி உன்னோடே பேசி தாமதிக்க மாட்டேன் என்று சொல்லி தன் கையிலே 3 வல்லையங்களை எடுத்துக்கொண்டு அப்சலோம் இன்னும் கர்வாலி மரத்தின் நடுவிலே உயிரோடே தொங்குகையில் அவைகளை அவன் நெஞ்சிலே குத்தினான். அப்பொழுது யோவாபின் ஆயுததாரிகளாகிய 10 சேவகர் அப்சலோமை சூழ்ந்து அவனை அடித்து கொன்று போட்டார்கள். நடிக்கிற அன்பு, உண்மையான ஒரு அன்பு பரலோகத்துக்கு கொண்டு போயிடும். நடிக்கிற அன்பு பாதாளத்துக்கு கொண்டு போயிடும். இந்த நாடகத்தை யூதாசும் செய்தாயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து. பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தம் மரணத்தில் இருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசருவும் அவருடனே கூட பந்து இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலை மயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனும் ஆகிய சீமோனுடைய குமாரனாகிய யூதாஸ் காரியோத் இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். பாத்தீங்களா, தரித்திரன் மீது ரொம்ப பாசம் உள்ளவ மாதிரி. வாசிப்போம். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதில் போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். திருடர்களுக்கு தான் இந்த மாதிரியான திருட்டுத்தனமான புத்திகள்லாம் வரும்போல் இருக்குது. இவனும் நான்று கொண்டு செத்து போனாயா. நடிக்கிறவன் எல்லாருடைய கதையா அதுதான். அவர் பார்த்துட்டு இருப்பாரு. நீ நீதிமானா இருந்தீனா நீ முழங்கால் போட்ட உடனே நீ ஜெபிக்கிறதுக்கு முன்னாலே நீ செய்கிற தப்ப சொல்லி போடுவாரு. அவன் தான் நீதிமான். அவனை ஒவ்வொரு நாளுமே சரிப்படுத்துவார். ஒவ்வொரு நாளும் சரிப்படுத்துவார். சின்ன தவறு செய்தா கூட சரிப்படுத்திடுவார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்ம பார்வையில தப்பு முறையே தெரியவே செய்யாது. அவருடைய சமூகத்தில் நீ போன உடனேயே எந்த காரியம் அவரை துக்கப்படுத்திச்சுங்கிறத உனக்கு உணர்த்திடுவாரு.
அதுக்கு மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் தான் நீ மற்ற காரியத்துக்குள்ள போக முடியும். ஜெபிக்க விட மாட்டாரு. உடனே காமிப்பாரு. நமக்கு தெரியாது, நிறைய காரியம் எதுல தப்பு செய்கிறோம் நமக்கு தெரியாது. அவருடைய சமூகத்தில் போய் கேட்க வேண்டும். எதில் உரிமை எடுப்பான்னு நமக்கு தெரியாது. அவர் மன்னிச்சிட்டாருன்னா அதற்கப்புறம் பிசாசுவம் பக்கத்தில் வர முடியாது. ஒரு காரியத்தில் உரிமை எடுக்க முடியாது. ஒன்று யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனம். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். பிரசங்கம் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காதான் அர்த்தம். வசனத்தினாலும் நாவினாலும் அல்லனா மற்றவங்களுக்கு உபதேசிக்கிறதுலையும் சொல்லுகிறதுலையும் இருந்துட்டு இருக்காத, கிரியைகளில் காட்டுங்கிறாரு. அந்த அன்பை கிரியையில காட்டு. பரலோகத்துக்கு போகக்கூடிய நன்மை செய்யக்கூடிய அன்புகள் உண்டு. அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 25வது வசனத்தில் இருந்து. அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். நியாயசாஸ்திரினா நியாய பிரமாணம் தெரிஞ்சவன் அர்த்தம். நல்லா கவனிங்க. அவரை சோதிக்கிறதுக்கு வந்து கேட்கிறானா, தன்னை நீதிமான்னு காட்டுறதுக்காக நிற்கிறான். அவன் இருதயத்தை அவர் அறிந்து வைப்பாரு. வாசிப்போம். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்று எழுதி இருக்கிறது என்றான். ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு. முதல்ல அன்பு செலுத்துப்பா. நீ நியாயப்பிரமாணத்தில் நியாயசத்திரை இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. வாசிப்போம். அவர் அவனை நோக்கி, நீ தானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் நியாயசாஸ்திரியில் அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். சர்காஸ்டிக் கொஸ்டின் அது. எல்லாம் ஆண்டவரை பார்த்து தன்னை நீதிமான் காண்பிக்கிறதுக்காக, எனக்கு பிறன் யாரு? யாருமே இல்லையே. அப்ப அவன் தன்னை பெரிய ஆள் மாதிரி காட்டுறான். வாசிப்போம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியை வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். நல்ல கவனிங்க. ஆசாரியன் சொல்றாரு. பாவ மன்னிப்பு செய்கிறவன் ஆசாரியன்னா. பலிபீடத்தில் பாவ மன்னிப்பு செய்கிறவன். அங்க ஊழியம், இங்க அன்பு இல்லை.
வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு செலுத்த கடவுன்னு சொன்னாரே. விளக்கம் சொல்லி கொடுக்கிறார் அவனுக்கு. வாசிப்போம். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். லேவியன் அவனும் ஆலயத்தில் ஊழியம் செய்கிறவன், கேட்கிறவன் நியாயசாஸ்திரி. அதனால தான் அவன் அந்த ஆட்கள் ஆண்டவர் சொல்லி கொடுத்துட்டு வர்றாரு. வாசிப்போம். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து. சமாரியன் இவனுக்கும் அவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. எல்லாம் கவனிக்கிறான். அவங்க அவனுக்கு பார்க்கிறான். பிரயாணப்பட்டவர்கள் அவனை கண்டு மனதுருகி, கம்பேஷன், குற்றுயிரா கிடக்க. அவன் யாருங்கிறத பத்தி அவனுக்கு கவலை கிடையாது. அவன் யூதனா, அவன் சமாரியனா, அவன் நல்லவனா, அவன் கெட்டவனான்னு கிடையாது. ஆனா அவன் குற்றுயிராய் கிடக்கிறான். அவன் குற்றுயிராய் கிடக்கிறான். அதை பார்த்த உடனே மனதுருகுகிறான். மனதுருக்க அன்பு இருந்தால் மட்டும்தான் வரும். நான் மனதுருக்கத்தை குறித்து தேவ செய்தி எடுத்திருக்கிறேன். அன்பு இருந்தால் மட்டும்தான் வரும். மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி, தன்னுடைய சுய வாகனத்தில், யாரா இருந்தாலும் சரிதான், தன்னுடைய சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்போ இந்த பணத்தை வச்சுக்கோ, அவனுக்கு எவ்வளவு செலவானாலும் நீ செலவழிச்சிரு, அதை பத்தி கவலைப்படாத. நான் கொடுத்ததை விட அதிகமாக செலவழிச்சு நான் திருப்பி வரும்போது அதை தந்துடுவேன் அப்படின்னா, திருப்பி வரும்போது அவனை விசாரிக்கிறான்னு அர்த்தம். இது எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா? நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு. அவன் அப்படிதான் கேட்கிறான். போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு தான் இந்த அன்பை பத்தி பேசுகிறாரு. வாசிப்போம். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான்? ஆசாரியனா, லேவியனா, சமாரியனா? ஆசாரியனும் லேவியனும் இவனை சேர்ந்தவன். சமாரியனுக்கும் இவனுக்கும் சம்பந்தம் கிடையாது. யாரு பிறனா இருந்தான்னு கேட்கிறாரு. வாசிப்போம். உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். இரக்கம் செய்தவனுக்கு அவன் வாயிலே கறக்கிறாரு. யாருப்பா பிற? ஆசாரிய பிறன் இல்ல, இவன் கூட சேர்ந்தவன்.
லேவியனும் பிறன் இல்லை, இவன் கூட சேர்ந்தவன். சமாரியன் தான் வேற ஆளு. வாசிப்போம். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். நீயும் போய் அந்த நன்மை செய். தெரியாதவனுக்கு, அறியாதவனுக்கு, காயப்பட்டு கிடக்கிறவனுக்கு, விழுந்து கிடக்கிறவனுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். அவனுக்கு யாக்கோபின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். அது ராஜரீக பிரமாணமா? நம்ம ராஜரீக அபிஷேகம் தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். நல்ல கவனிங்க. நன்மை செய்கிறது, அன்பு காட்டுகிறது. 3 யோவான் 11வது வசனம். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். நல்லா கவனிங்க. ஏன் அது ராஜரீக பிரமாணம்? நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. தீமை செய்கிறான் தேவனை காணவில்லை. அவனுக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவன் எண்ணமெல்லாம் தீமையில தான் இருக்கும். இவன் எண்ணமெல்லாம் யாருக்கு நன்மை செய்யலாம்? அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இது ராஜரீக அபிஷேகம். அங்க ராஜரீக பிரமாணத்தை பார்த்தா இது ராஜரீக அபிஷேகம். இது நன்மை செய்யும் அபிஷேகம். வியாதியஸ்தர்களை சுகமாக்குறது, பிசாசின் பிடியில இருக்கிறவங்களுக்கு விடுதலை கொடுக்கிறது, மந்திர சூனியத்தில் இருக்கிறவங்க விடுவிக்கிறது. இந்த நன்மை செய்கிற ஊழியத்தை தான் கர்த்தர் நம்ம கையிலையும் கொடுத்திருக்கிறாரு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் நடக்கிறது நன்மை செய்கிற ஊழியம். ஒவ்வொரு வாலண்டியர்ஸ் செய்கிற ஊழியம் நன்மை செய்கிற ஊழியம். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. நியாய தீர்ப்பு நாள்ல தேவன் எதிர்பார்க்கிற நன்மை உண்டு. நல்லா கவனிக்க வேண்டும். தேவன் எதிர்பார்க்கிற அன்பு உண்டு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 31வது வசனத்தில் இருந்து
அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். இது நியாய தீர்ப்பு கொடுக்கக்கூடிய நேரம். அவருக்கு சிங்காசனத்திலே உட்கார்ந்து விட்டார். வாசிப்போம். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மெய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள் ஆடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். தாகமாயிருந்தேன், தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். வாசிப்போம். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உமக்கு வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரன் இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ, மிகவும் சிறியவராகிய என் சகோதரன் இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அதை எனக்கே செய்தீர்கள். வியாதியோடு இருக்கிறவங்களை பார்க்க போகிறது. நாம போய் பார்த்து விசாரிக்கும் பொழுது அவங்களுக்கு ஆறுதலா இருக்கும். அவங்களுக்கு ஆறுதலா இருக்கும். மத்தேயு 25வது அதிகாரம் 41வது வசனத்தில் இருந்து, அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலேயே போங்கள். பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாகவும் காவல் அடைக்கப்பட்டவனாயும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதி உத்தரமாக, ஆண்டவரே, உம்மை பசியுள்ளவராகவும் தாகம் உள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். மிகவும் சிறியவர்களாகிய இவங்களுக்கு எதை செய்யலையோ அதை எனக்கே செய்யவில்லை. நம்ம ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிப்பாங்க. அன்பு இருந்தால் மட்டும்தான் போய் விசாரிக்க முடியும், பார்க்க முடியும். நம்ம போய் பார்க்க வேண்டும், விசாரிக்க வேண்டாம். உதவி செய்ய முடிஞ்சவங்க உதவி செய்ய வேண்டும். அது பரலோகத்தில் நித்திய ஜீவன் அங்க அங்கீகரிக்கப்படும். யாக்கோபின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம்.
ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். நல்லா கவனிங்க. நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாடும். இரக்கம் இல்லாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு. யாருக்கு ஆண்டவருடைய சொல்லி கொடுத்திருப்பாரு? நம்ம யாருக்கும் தெரியாதே. 1 யோவானின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனத்தில் இருந்து, நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாய் இருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். நல்லா கவனிக்க வேண்டும். அன்புல ஆண்டவர் ஒரு பூரணத்தை எதிர்பார்க்கிறார். பரிசுத்தத்தில் எப்படி ஒரு பூரணம் உண்டோ அன்புல பூரணம் உண்டு. பழைய ஏற்பாட்டின் அன்பு வேற, புதிய ஏற்பாட்டின் அன்பு வேற. இந்த 2 அன்பு நம்மகிட்ட இருந்தாதான் பூரணம் உண்டாகும். நம்ம வாசித்த பகுதி புதிய ஏற்பாட்டின் பகுதியாக இருந்தாலும் அது பழைய ஏற்பாட்டின் அன்புதான். பழைய ஏற்பாட்டில் அன்பு என்ன சொல்லுகிறது? லேவியராகமம் 20வது அதிகாரம் 26வது வசனம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஆண்டவர் சொல்லுகிறாரு, இது பரிசுத்தத்தில் உள்ள ஒரு பூரணம். இது பழைய ஏற்பாட்டில் என்னை போல பரிசுத்தம் சொல்றாரு. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்த, எனக்கேற்ற பரிசுத்தம். அதே மாதிரி அன்புல பழைய ஏற்பாட்டின் அன்பு என்ன? லேவியராகமம் 19வது அதிகாரம் 18வது வசனம். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக. நான் கர்த்தர். உன்னிடத்திலே அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. நம்ம இவ்வளவு நேரம் தியானிச்சது பழைய ஏற்பாட்டின் அன்பு. இந்த அன்பே உன்னை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகும்னா புதிய ஏற்பாட்டின் அன்பு உன்னை இயேசுவை போல் மாற்றும். What is that love? லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் எதை விரும்புகிறார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 34வது வசனம்.
நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். இட்ஸ் a நியூ கமாண்ட்மெண்ட் சொல்றாரு. பழைய ஏற்பாட்டின் கட்டளை அல்ல. நான் உங்களிடத்தில் அன்பாய் இருந்தது போல. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு என்ன? அதை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உங்களோடு கூட எடுப்பேன்.